இப்போ இப்போ எல்லா யூடியூப்லேயும் வருது, விஜய் கைதாவாரா, கைதாகிறார், எந்த நேரமும் கைதாகலாம்னு. சரி, கைதானா என்னங்க, ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லையோ பெயிலில் வர போகிறாரு. அப்புறம் வந்து சிறையில் வந்து கரப்பாம்பூச்சி கடிச்சிது, தேள் இருந்தது, எல்லா அரசியல் தலைவர்களும் வழக்கமாக அங்கே பல்லி இருந்தது, புறா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. வேறு என்ன அங்கே வேறு என்ன வேறு என்ன வளர்ப்பாங்க, அது கிளி மயிலெலாம் வளர்த்து விடுவாங்களா? அது ரைட்டு. பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் உடனே தியாகி ஆக்கி விடுவார். சிறைக்கு போய்ட்டு வந்தால் நம்ம ஊரில் கள்ளசாராயம் காய்ச்சிட்டு இந்த கண்ணுக்குட்டின்னு ஒரு ஆள் கள்ளக்குறிச்சியில் 17 முறை முடிஞ்சு 18வது தடவை வெளியில் வரான். ஆமாம், அநேகமாக அவனுக்கு வந்து இந்த தடவை வந்து ஏதாவது ஒரு பட்டம் கூட கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நிறைய விருதுகள் இருக்குது, கலைஞர் விருது, பெரியார் விருது. அதிக முறை கள்ளச்சாராயம் காட்சி சிறைக்கு வந்த செம்மலை. ஆமாம், அந்த தியாகி அவர் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி